ஹாய் ஃபேவரட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்ன விளாக் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் இருந்து அம்மா வீட்டுக்கு வரக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் வேலை பார்த்தேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஃபர்ஸ்ட்டு கிராசரி இதெல்லாம் மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் கரெக்ட் பண்ணி அந்த சம்படம் அதெல்லாம் கழுவி எடுத்து வச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ வேலை இருந்துச்சு. கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் டே நாங்கள் ஊருக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால அதுக்கு அடுத்த நாள் காலையில நைட்டு அந்த பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு காலையில சும்மா எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஸ்பைசஸ் வேணா அதை மட்டும் வச்சுட்டு அப்புறம் பிரியாணி மசால் இதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதை வச்சிருந்தேன். அவருக்கு தெரியுமோ தெரியாதான்னு சொல்லி ஒன்னொன்னுலயே நேம் எழுதி ஒட்டி வச்சிட்டேங்க. அவர் சமைக்கவெல்லாம் மாட்டாங்க, இருந்தாலும் எப்பயாவது எங்க வீட்டுக்கு போனாருன்னா டக்குன்னு எடுத்து சமைக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. அப்புறம் புளி, உப்பு, சர்க்கரை இதெல்லாம் வீட்டுல எப்பவுமே காலியாகக்கூடாதுன்னு அதெல்லாமே ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் அந்த மசாலா இருந்த டப்பாலாம் இந்த இதுல மாத்தி வச்சுட்டு அந்த டப்பால கம்ப்ளீட்டா எல்லாமே கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் தொடச்சு எல்லாத்தையும் நீட்டா இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கீழே இந்த 2 டப்பால என்ன இருக்குன்னா அந்த டப்பாஸ் தான் சம்படம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு அதையும் பேக் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பாதி தாங்க இந்த கிளீனிங் பண்ணியிருக்கேன். மீதி எல்லாம் பாருங்க அப்படி அப்படியே இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தாங்க என்னாலே பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு எப்படியும் வீட்டுக்கு வந்தாச்சு, அம்மா வீட்டுக்கு. அப்புறம் அங்கிருந்து கிளம்பும்போது வீடியோஸ்ல எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேங்க. கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்க 3 பேருமா அங்க அந்த வீட்டுல ரொம்ப நிறைய மெமரிஸ் திருப்பி அங்கதான் போவோம். இருந்தாலும் ஒரு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் மாசத்துக்கு நம்ம அங்க இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் அழுகாச்சு வந்துச்சுங்க. உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க மாமா சமாதானப்படுத்தி திட்டிக்கிட்டு அப்படியே கிளம்பி வீடியோலாம் எதுவும் எடுக்கல. அதுக்கப்புறம் எங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு நிறைய வேலை இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் எங்க ஜெஸ்குட்டியோட ட்ரெஸ் நிறைய இருந்துச்சு. அப்புறம் டவலு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் தனியாகவும் ஒரு வீடியோவும் அதை நான் ஷேர் பண்றேங்க. புது ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் இதெல்லாம் அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம குழந்தைக்கு போடும்போது எல்லாமே ஒரு டைம் வாஷ் பண்ணி தான் கண்டிப்பா போடணும். அதனால அம்மா இதெல்லாம் வாஷ் பண்ணி கொடுத்து வாஷ் பண்ணி அவங்க காய போட்டுட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன ஷேர் பண்ணலான்னு இருக்கேன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரி ஸ்டோரி ஷேர் பண்றேங்க. வீடியோக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்காதீங்க. இதுலதான் நான் அந்த ஸ்டோரி ஷேர் பண்ண போறேன். இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க கேளுங்க. ஃபர்ஸ்ட் டெலிவரி எனக்கு ஜனவரி 23ஆம் தேதி டேட் கொடுத்துருந்தாங்கங்க. அதுக்கப்புறம் பாப்பா பிரீச் பொசிஷனுங்கிறதுனால கண்டிப்பா சி செக்ஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே டேட் எல்லாம் நம்மள எலக்டிவ் சி செக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம டேட் எல்லாம் மார்க் பண்ணி போய்க்கலாங்க. நாங்க ஜனவரி 13 அன்னைக்கு நாங்க டேட் இது பண்ணி டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனா எங்க பாப்பா கொஞ்சம் நானா தாண்டா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 11ஆம் தேதியே எனக்கு பனிக்கூடை உடஞ்சிருச்சுங்க. இதுல என்னன்னா எனக்கு அது ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் ஈவினிங் ஒரு 6 o'clock அந்த மாதிரி இருக்குங்க. ஜனவரி 11 6 o'clock ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி நானே சேமியாலாம் சமைச்சு சாப்பிட்டு அப்புறம் அப்படியே உட்காந்துருந்தேன். என்னவோ ஒரு மாதிரி இருக்குன்னு எங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 7 o'clock அந்த மாதிரி ஆகும்போது என்னாச்சுன்னா ஏதோ கண்டினியூஸா ஒரு யூரினேஷன் அந்த ஃபீல் இருந்துட்டே இருந்துச்சு. யூரின் போற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் அம்மாட்ட சொன்னேன், இந்த மாதிரி அம்மா நீ எங்கேயும் நகராத அப்படியே உட்காரு அப்படின்னு சொல்லி பதட்டமா. ஏன்னா முன்னாடியே நாங்க பேக் எல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி வச்சுட்டோம். அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கங்க. யார் பேச்சுமே கேட்காதீங்க. ஏன்னா அந்த டைம்ல நமக்கு யாருமே ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம அம்மா மட்டும்தான் இருப்போம். அவங்க மட்டும்தான் நமக்கு ஹெல்ப்புக்கு இருப்பாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் பதட்டமா இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாது. அந்த டைம்ல நம்ம இதெல்லாம் போய் வாங்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. நாங்க எதுவும் அதிகமா வாங்கலைங்க. ஏன்னா சொல்லியிருந்தாங்க குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னனால எதுவுமே நான் வாங்கிக்கல. சும்மா ஒரு 2-3 ட்ரெஸ் மட்டும் வாங்கி
அதை தண்ணியில இது பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டன் வேஷ்டி இதெல்லாம் மட்டும்தான் கட் பண்ணியிருந்தோம். அதுவுமே பேக் பண்ணி வச்சனால நல்லதா போச்சுங்க. டக்குன்னு அதெல்லாம் அம்மா எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நான் போய் வந்து சரி ஹாஸ்பிட்டல் வந்து எப்படியும் பாப்பா வந்து பொறக்க போறா அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதனால போய் டக்குன்னு வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். வந்து எனக்கு வந்து ஒரு பதட்டமே இல்லைங்க. எங்க அம்மா வந்து டக்குன்னு எங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. அவர் வந்து அப்ப வந்து இங்க பல்லடத்துல தான் இருந்தாரு. அவரு வந்து ஒரு பதட்டத்துல வந்துட்டாங்க. பேக்லாம் வந்து எடுத்து வச்சுட்டுருக்காங்க. நான் வந்து பொறுமையா வந்து கண்ணாடிலாம் பார்த்து தலைலாம் சீவிட்டு இருந்தேன். எனக்கு அதோட சீரியஸ்னஸ் வந்து தெரியலைங்க. அப்பதான் வந்து அம்மா வந்து ஒரே இடத்துல உட்காருன்னு சொல்லிட்டாங்க. நான் உட்காந்துட்டு நான் பாட்டுக்கு தலைலாம் சீவிட்டு பொறுமையா வந்து கிளம்பி அப்புறம் போயிட்டோம். கார்ல போகையில வந்து அப்பா மகனே வாடா அந்த பாட்டு வந்து கேட்டுட்டு போனோம். அப்ப ஆனா வந்து நான் வீட்ல இருந்து கிளம்பும்போது சொல்லிட்டு தான் போனேன். எனக்கு வந்து பாப்பா தான் பொறக்கும் அப்படின்னு வந்து கான்ஃபிடென்ட்டா வந்து நான் சொல்லிட்டு தான் போனேன். அது ஏனோ தோணுச்சா என்னன்னுலாம் தெரியாதுங்க. நான் சொல்லிட்டு தான் வந்து போனேன். அப்புறம் அங்க போனோனே வந்து அவங்க ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. எனக்கு வந்து எல்லாம் செக் பண்ணிட்டு ஓகே வாட்டர் ப்ரோக் தான் ஆயிருக்கா என்னங்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு என்ன வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பக்கம் வந்து வெளியில வந்து எங்க மாமா வந்து இந்த சிக்னேச்சர்லாம் வாங்குவாங்க இல்லைங்களா? அங்க வந்து உட்கார்ந்திருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து பேபி பொறக்கறதுக்கு முன்னாடி, அதாவது பாப்பா பொறக்கறதுக்கு முன்னாடி வந்து 2 பேரும் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி மாமா தான் வந்து வாங்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஒரு ஓன் டெசிஷன் தான் அது. இப்ப வந்து நெறைய பேர் அப்படிதாங்க வாங்குறாங்க. செகண்ட் பொறக்கிற பாப்பாவெல்லாம் வந்து அவங்களோட முன்னாடி பொறந்திருக்க அந்த குழந்தை கையில தான் வந்து வாங்குறாங்க. இது எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்க சின்ன சின்ன ஆசை தான். எங்க ஃபேமிலில அதுக்கு கூட ஒரு ப்ராப்ளம் பண்ணி விட்டாங்க கடைசியில. இதெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். ஆனா இந்த மாரி கூட இருக்குங்க. அப்புறம் வந்து அவரு அதெல்லாம் பார்த்து சைன் போட்டுட்டு இருந்தாங்க. என்ன வந்து மேல கூப்பிட்டு போறதுக்கு வீல் சேர்லாம் எடுத்துட்டு நான் நடந்தே வந்துருவேன் அப்படின்னு வந்து சொன்னேன். இல்ல, இல்ல நீங்க உட்கார்ந்தா வரணும் அப்படின்னு சொல்லி வீல் சேர்ல வச்சு என்ன வந்து தள்ளிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள வந்து போயிட்டு எங்க மாமாட்ட வந்து எதுவுமே பேசல. அவரு வந்து என்ன வந்து டக்குன்னு இப்படி கூட்டு போவான்னு எனக்கு தெரியாது. அதனால நான் வந்து போயிட்டு மேல போயிட்டு ஆப்ரேஷன் தியேட்டர்ல எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு தலைக்கு கேப் இதெல்லாம் வந்து போட்டு விட்டாங்க. ரொம்ப பயம் வந்து அப்ப தெரியலங்க. ஏன்னா வந்து பனிக்கூட உடைஞ்சிருச்சு. எனக்கு வந்து பாப்பா நல்லபடியா வந்து வந்தா போதும். அந்த சி செக்ஷன் பயம், ஊசி இதெல்லாம் வந்து எந்த பயமே எனக்கு தெரியல. ஏன்னா டக்கு டக்கு டக்குன்னு வந்து நடந்தனால அது அவ்வளவா எனக்கு தெரியலைங்க. அப்புறம் வந்து உள்ள போயிட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள வந்து கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு சிஸ்டர்ட்ட வந்து சொன்னேன். இந்த மாரி எங்க மாமா வந்து நான் பார்க்கணும் சிஸ்டர் கொஞ்சம் டோர் மட்டும் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க டக்குன்னு ஓப்பன் பண்ணாரு. பண்ண உடனே எங்க மாமாவுக்கு வந்து நான் டாட்டா சொல்லிட்டு போயிட்டேன். வேற யாருமே வந்து எனக்கு இது பார்க்கணும் அந்த மாரி தெரியலைங்க. அப்புறம் வந்து உள்ள போயிட்டு அப்பவும் கொஞ்ச நேரம் வந்து சிஸ்டர்லாம் வந்து பேசிட்டு பொறுமையா வந்து ஆப்ரேஷன் அந்த டேபிள் மேல வந்து நம்மள வந்து படுக்க வைப்பாங்க. படுக்க வச்சுட்டு அனஸ்தீசியா போடுறதுக்காக வந்து நம்மள ரெடி பண்ணுவாங்க. உட்கார வச்சு என்ன வந்து ஸ்ட்ரெயிட்டா நில்லுங்க, ஸ்ட்ரெயிட்டா உட்காருங்க. இத வந்து சொல்லிட்டே இருந்தாங்கங்க. எனக்கு வந்து ஒரு பக்கம் நம்ம வந்து வயிறும் நமக்கு பெருசா இருக்கும். யூரின் டியூப் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வச்சுட்டு நம்ம பெண்ட் பண்ணவே முடியாது. ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட்டு எப்படியோ பெண்ட் பண்ணோம்னா தான் அந்த பெயின் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப தின்னான ஊசி தாங்க வந்து எனக்கு போட்டாங்க. அதனால வந்து பெயின் இருந்துச்சு தான். ஆனா எனக்கு அந்த அளவுக்கு அதான் ஃபர்ஸ்ட் டெலிவரிங்கிறதுனால பயம் தான் அதிகமா இருந்துச்சு. பாப்பா நல்லபடியா வரணுங்கிற அந்த ஒரு பயத்திலேயே வந்து இதெல்லாம் அந்த இதுல மத்த பெயின்ல தெரியலைங்க. அப்புறம் வந்து இன்ஜெக்ஷன் வந்து போட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆக ஆக வந்து ஃபுல்லா கீழ லோவர் பாடி ஃபுல்லா வந்து நம்மளுக்கு மரத்து போயிருச்சு. எதுவுமே வந்து உணர்ச்சி வந்து தெரியல. எனக்கு வந்து கண்ணுக்கு வந்து மாஸ்க் எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் மேல லைட் எல்லாம் இருந்துச்சு. அந்த மாஸ்க் வந்து லைட்டா நகரவும் லைட் எல்லாம் பார்த்தா அப்படியே படத்துல பார்க்குற மாதிரி இருக்கு. எங்கடா இது? எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்துங்க ஒரு சின்ன காயம் கூட வந்து ஆனது கிடையாது. இந்த மாதிரி ஒரு பெரிய ஆப்ரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அதுதான். படத்துல பார்க்குற மாரியே இருந்துச்சுங்க. அப்படியே ரொம்ப பயங்கரமா எல்லாம் சுத்தி அவ்வளோ பேர் நின்னுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து கையில ஒரு இன்ஜெக்ஷன் போடணுங்கிறாங்க. ஒரு சின்ன ஊசிதாம்மா அப்படின்னு சொல்லி ஒரு ஊசி போடுறாங்க. அப்புறம் வந்து காலெல்லாம் பார்த்தா அந்த மாஸ்க் நவுந்திருந்தனால எனக்கு தெரிஞ்சுச்சு. விரிச்சு வச்சிருக்காங்க. எனக்கு அந்த ஃபீலிங் சுத்தமாவே வந்து தெரியல. வந்து அந்த டைமிங் வந்து என்னன்னா ஒரு 9:20 அந்த மாரி வந்து நாங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம். 9:30 அங்க எனக்கு வந்து ரெடி பண்ணி கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் ப்ரொசீஜர்லாம் ஆரம்பிச்சு
கட் பண்றது இந்த இந்த ஃபீல் எல்லாம் வந்து நல்லாவே இருந்துச்சு. என்னென்ன பண்றாங்கங்கிற ஃபீல் எல்லாம் வந்து நல்லாவே இருந்துச்சுங்க. ஆனா அந்த பெயின் மட்டும் நமக்கு அதிகமா எதுவுமே தெரியாது. அது ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்புறம் அனஸ்தீசியா டாக்டர் வந்து அவரு அந்த டாக்டர் வந்து பின்னாடியே தான் நின்னுட்டு இருப்பாரு. நம்மளுக்கு ஏதாவது எமர்ஜென்சின்னா வந்து இருக்கறதுக்கு எல்லாருமே வந்து கூட தான் நின்னுட்டு இருப்பாங்க. டாக்டர் வந்து அத குடு, இத குடு அப்புறம் எல்லாம் பேசுறது இது எல்லாமே எனக்கு வந்து கேக்குதுங்க. நார்மலா நம்ம எப்படி இருப்போமோ அந்த மாரி தான் இருந்தேன். நார்மலா தான் இருந்தது. அந்த பெயின் மட்டும் நமக்கு தெரியாது. அப்போ வந்து அவ பிரீச் பொசிஷனால ஃபர்ஸ்ட் வந்து கீழ இடுப்பு தான் வந்து அவளுக்கு வந்துச்சு. யூ ஷேப்ல வந்து உள்ள வயித்துக்குள்ள வந்து உட்கார்ந்துருந்தாங்க. இடுப்பு தான் வந்து வந்துச்சு. அனஸ்தீசியா அந்த டாக்டர் வந்து கேக்குறாரு. ஏதோ கேட்டதுக்கு டாக்டர் சொல்றாங்க, "இல்ல, இல்ல பேபி வந்து பிரீச் பொசிஷன் இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும்" அப்படின்னு சொல்லிட்டு, எதையோ வந்து டக்குனு உள்ள இருந்து ஊறுகின மாரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுங்க. அவ்வளவுதான். பாப்பா வந்து பொறந்துட்டா. எனக்கு வந்து என்ன பேபிங்கிறது டாக்டர் சொல்லலைங்க. ஏன்னா, ஏன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்புறம் வந்து பேபியோட வெயிட் பாருங்க. டைம் வந்து 10:04 நோட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் சொல்றாங்க. டாக்டர் வந்து இந்த சிஸ்டர்ஸ்ட்ட வந்து இதெல்லாம் சொல்றதெல்லாம் வந்து எனக்கு நல்லாவே கேட்டுச்சு. 10:04 அதுக்கப்புறம் பேபி வந்து 3 கிலோ இருந்தாங்க. அழுகுற சத்தம் கூட எனக்கு கேட்டுச்சுங்க. அப்புறம் வந்து என்கிட்ட சொல்றாங்க, இந்த மாரி இன்னும் ஒரு 20 மினிட்ஸ்மா ஸ்டிச்சஸ்லாம் போட்டு, அதுக்கப்புறம் உங்கள வந்து ரூமுக்கு வந்து நாங்க குடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் வெளிய என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் வீடியோஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வீடியோ வந்து நாங்க இப்ப வந்துங்க டெக்னாலஜி வந்து எவ்வளவோ முன்னேறிச்சு. எல்லாரும் வந்து போட்டோகிராஃபர வச்செல்லாம் எடுக்குறாங்க. நம்ம வந்து நார்மலா நம்ம மொபைல்ல எடுக்கறதுக்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சு அத எடுக்காத, இத எடுக்காதன்னு சொல்லி எப்படியோ வந்து எங்க அண்ணன் வந்து அதெல்லாம் தாண்டி வந்து எனக்கு ஒரு வீடியோ ஏன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு மெமரீஸ் தான். அது வந்து எடுத்து குடுத்துருந்தான். அவனுக்கு இந்த டைம்ல வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நான் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாப்பா ஓகே அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்பயேங்க ஒரு அ ஒரு கொஞ்ச நேரத்திலேயே வந்து நாங்க ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. வெளிய வந்த உடனே வந்து எங்க அண்ணா வந்து அழுதுட்டு இருந்தான். அம்மா அழுகுறாங்க. எதுக்குன்னா, எனக்கு கை கால்லாம் வந்து ஷிவரிங் ஆயிடுச்சு. அது ஆப்ரேஷன் பண்ணாலே ஏசி ரூம்குள்ள இருக்கிறோம். அதுங்கிறனால ஷிவரிங் வந்து ஒரு 2 ஹார்ஸ் அந்த மாரி வந்து இருக்குமாமா. எனக்கு தெரியாதுங்க. ஷிவரிங்ல இருந்தேன். எங்க அம்மா வந்து என் தங்கம் அப்படின்னு சொல்லி என்ன பார்த்துட்டு அவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு இருந்தாங்கங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அப்படியே நைட்டு வந்து போயிடுச்சு. பாப்பாவே வந்து எங்க கூடயே குடுத்துட்டாங்க. எனக்கு இன்னொரு பயம் என்னன்னா, அந்த ஃபோட்டோ தெரப்பி, என்ஐசியூ அப்படி இப்படி அந்த மாரியெல்லாம் வந்து எதுவுமே இல்லைங்க. டெலிவரி ஆனோனே நான் வந்து என்ன ஃபர்ஸ்ட்டு முன்னாடி ஸ்ட்ரெக்சர்ல வந்து கூட்டிட்டு போனாங்க. பாப்பா வந்து என் பின்னாடியே வந்து அவளும் ரூமுக்கு வந்தாச்சுங்க. நீங்க வந்து பாப்பா பாப்பான்னு சொல்லிட்டே இருந்தீங்க. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணையில என்ன பேபி எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு கேட்டாங்க. கேர்ள் அப்படின்னு சொன்னனால, பாப்பா பாப்பான்னு சொல்லி கடைசியில உங்களுக்கு பாப்பாவே பொறந்துட்டா அப்படின்னு வந்து அந்த சிஸ்டர் தான் சொன்னாங்க. அவங்க பேர் வந்து பூமிகாங்க. அவங்கள வந்து மறக்கவே கூடாதுங்க. அதுக்கப்புறம் வந்து அங்க இருந்த எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பிங்க. கஷ்டமே கொஞ்சம் கூட இல்லாத மாரி தான் நம்ம வந்து பார்த்துக்கிறாங்க. அப்புறம் வந்து அவ்வளோதாங்க. அந்த அந்த ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சு, அடுத்து வந்து அடுத்த நாள் காலையில இருந்து அப்படியே நான் வந்து கொஞ்சம் பெயின் எல்லாம் இருந்துச்சு. அடுத்த நாள் ஈவினிங் தான் வந்து நான் நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நடக்க கொஞ்சம் ட்ரை பண்ணி நடந்தேங்க. அப்படியே வந்து 3 டேஸ் வந்து 2, 3 டேஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து நம்மளுக்கு போச்சு. அதுக்கப்புறம் 3 டேவே வந்து எனக்கு எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாரி இருந்தனால, டாக்டர் வந்து நீங்க டிஸ்சார்ஜ் ஆயிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அந்த 4த் டே பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு தலைவலிங்க. எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல. மார்னிங் வந்து இட்லி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். வேண்டான்னு சொல்லவும், எங்க அத்தை வந்து "கொஞ்சம் சாப்பிடு, நல்ல இட்லி தான்" அப்படின்னு சொல்லவும், இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டோனே எனக்கு வாமிட் வந்துருச்சு. வாமிட் வந்த இதோடயே வந்து தலைவலி வந்து ரொம்ப அது எப்படி இருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு கொக்கி போட்டு மண்டையில இருந்து இழுக்கிற மாரி இருந்துச்சுங்க. அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் உடனே வந்து வர சொல்லி கேட்டா, அவங்க வந்து "காஃபி குடிங்க. அப்பதான் வந்து செட்டில் ஆகும்ன்னு" சொன்னாங்க. டக்குனு வந்து எங்க அம்மா இதெல்லாம் ரெடியா எடுத்துட்டு வந்திருந்தாங்க. சும்மா அவங்களுக்கு குடிக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்தாங்க. அது எனக்கே யூஸ் ஆகுங்கிறது தெரியல. ஆ ஃபுல்லா வந்து அந்த காஃபி ஃபுல்லா குடி. அப்புறம் வந்து ட்ரிப்ஸ் வந்து போட சொல்லியிருந்தாங்க. இதுல தண்ணி குடிச்சுக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நான் 3 லிட்டர்ஸ் வந்து டெய்லியும் குடிச்சிட்டு தான் இருந்தேன். அப்புறம் இருந்தும் அ அந்த தலைவலி வந்து வந்துருச்சுங்க. இப்பதான் வந்து நம்ம செக்ஷன் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு இருமல், ஃபீவர் வேற வந்துருச்சு. கொஞ்சம் அந்த 4த் டே வந்து ரொம்ப நான் வந்து கஷ்டப்பட்டுட்டேன். அ அதுக்கப்புறம் வந்து
5th டே எங்களோட தலை பொங்கலுங்க. அன்னன்னைக்கு வந்து எங்களுக்கு டிஸ்சார்ஜ். நாங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப வந்து ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா தலை பொங்கல் அன்னைக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்து அங்கதான் செலிப்ரேட் பண்ணி, அதாவது செலிப்ரேஷன் கிடையாது, அங்கதான் வந்து நடந்துச்சு. என்னன்னாங்க, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் லைனாக ஒருத்தருக்கா அம்மா போட ஆரம்பிச்சிச்சுங்க. எங்கள் மாமாவுக்கு ஃபஸ்ட்டு போட்டு, அப்புறம் எனக்கு, பாப்பா, குட்டி பாப்பாவுக்கு கூட போட்டுருச்சுங்க. அதுக்கப்புறம் அண்ணனுக்கு எல்லாருக்குமே போட்டுருச்சு. எங்கள் அம்மா தான் வந்து எங்கள் 3 பேர்த்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் மாமா அவர் வீட்டில் இருந்துட்டாருங்க. இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து எதுவுமே வந்து எங்களால் போய் டக்குன்னு ஒரு கடைக்கு போடணுன்னா, இப்போ நான் என்னாலே எந்திரிக்க முடியாது. பாப்பாவை அம்மா பார்த்துக்கணும், அண்ணனுக்கு அம்மா போட்டுருக்கு. இந்த மாதிரி இருந்தனால எதுவுமே வாங்க முடியலைங்க. ஒரு ஃபீடிங் பாட்டில் வாங்க போகிறக்கும் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு டைம் கிடைக்கையில தான் வந்து அம்மா போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதனால தான் இந்த டைம் வந்து முன்னாடியே நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்மளே வாங்கி வச்சுக்கிறதாங்க நல்லது. ஏன்னா வாங்காதேன்னு சொல்கிற யாருமே வந்து வாங்கியும் தரமாட்டாங்க. நம்ம டெலிவரி முடித்து வீட்டுக்கு வந்தக்கப்புறம் வந்தும் நிற்க மாட்டாங்க. எல்லாமே வந்து நம்ம தான் பண்ணிக்கணும். சொல்கிறது மட்டும் சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. அதனால் அம்மா வீட்டில் இருக்கோன்னா அம்மா மட்டும்தான் நம்மளுக்காக கஷ்டப்படுவாங்க, வேறு யாரும் வரமாட்டாங்க, வாய் மட்டும்தான் பேசுவாங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, அப்போ இருந்த சுச்சுவேஷன் அப்படிங்க. ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டோம், அதனால தான் இதை சொல்கிறேன். அப்புறம் பேபி விஷயத்தில் வந்து யார் பேச்சையுமே வந்து கேட்காதீங்க. உங்களுக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா யாருமே வந்து நிற்க மாட்டாங்க, உண்மையாகவே அதுதாங்க. சொல்லிவிட்டு எல்லோரும் போயிடுவாங்க, நம்ம தான் பார்த்துக்கணும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நம்ம லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.